வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 14 ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி கண்ட தமிழ்நாடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் 2 மணி வரை ஒத்திவைப்பு. தமிழக மீனவர்கள் 14 பேர் படகுடன் சிறைபிடிப்பு. இலங்கை கடற்படை மீண்டும் அராஜகம். உடுமலை அருகே எஸ்ஐ வெட்டி படுகொலை. 1 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். வங்கிகளுக்கான ரெப்கோ வட்டி விகிதங்களில் மாற்றம் இல்லை. ரிசர்வ் வங்கி ஆளுநர் அறிவிப்பு. இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டிய அரசு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்தியாவிலேயே இரட்டை இலக்கை வளர்ச்சி விகிதத்தை எட்டி காட்டியுள்ள ஒரே அரசு தமிழ்நாடு அரசு எனவும், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம் 11.19% என ஒன்றிய அரசின் திருத்தப்பட்ட மதிப்பீட்டில் வெளியாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு இரட்டை இலக்க வளர்ச்சி எட்டப்பட்டது 2010-11 ஆண்டு கலைஞர் ஆட்சியின் போது என்று குறிப்பிட்ட முதலமைச்சர், இரண்டுமே கழக ஆட்சியின் போது நிகழ்ந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். 2030 ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற போது பலரும் இது மிக உயர்ந்த இலக்கு, எப்படி சாத்தியமாகும் என கேள்வி எழுப்பியதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இதே வேகத்தில் சென்றால் எதுவும் சாத்தியம் என்பது இப்போது மெய்ப்பிக்கப்பட்டு விட்டது எனவும் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் 21ஆம் தேதி தொடங்கியது. கூட்டத்தொடர் தொடங்கியது முதல் பகல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர், பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்பணி ஆகிய விவகாரங்களை விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் இரு அவைகளும் அமளியில் ஈடுபட்டு வந்தன. இந்நிலையில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று காலை 11 மணிக்கு கூடின. அவை கூடியதும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப்பணி தொடர்பாக விவாதிக்க கோரி மக்களவையில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். அதேபோல் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப்பணி உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்க கோரி மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் 35 நோட்டீஸ்களை தாக்கல் செய்தனர். ஆனால் அந்த நோட்டீஸ்களை மாநிலங்களவை துணைத் தலைவர் நிராகரித்தார். இதனால் எதிர்க்கட்சியினர் மாநிலங்களவையில் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து மக்களவையும் மாநிலங்களவையில் மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. தமிழக மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படை படகுடன் சிறைப்பிடித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் சம்பவம் தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது. அதோடு மீனவர்களின் விசைப்படகுகளை பறிமுதல் செய்து அரசுடைமையாக்குவது போன்ற நடவடிக்கைகளையும் இலங்கை அரசு மேற்கொண்டு வருகிறது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்படும் சூழலும் நிலவி வருகிறது. இந்த துயர சம்பவங்களுக்கு இடையே தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்களும் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பிரதமர் மோடி மற்றும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தொடர்ந்து கடிதம் எழுதி வருகிறார். இதற்கிடையே கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் நிகழ்வுகளும், மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்துவது, தாக்குதல் நடத்துவது போன்ற சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. இந்நிலையில் பாம்பன் தெற்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 10 பேர் உட்பட 14 தமிழக மீனவர்களை படகுடன் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் படுகொலை செய்யப்பட்ட எஸ்ஐ சண்முகவேல் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 1 கோடி ரூபாய் நிதியுதவி அறிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த குடிமங்கலம் பகுதியில் தோட்டத்தில் பணியாற்றி வந்த தந்தை மகன் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த குடிமங்கலம் காவல் நிலைய சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அங்கு சென்றுள்ளார்.
அப்போது மது போதையில் இருந்த தந்தை மகன்கள் இருவரும் சிறப்பு எஸ்ஐ சண்முகவேலை அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். முன்னதாக தந்தை மகன் சண்டையை பிரித்து ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்க சண்முகவேல் ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரத்தில் எஸ்ஐ சண்முகவேலை வெட்டி கொன்ற நிலையில் மற்றொரு காவலரையும் வெட்ட முயன்றதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தலைமறைவான தந்தை மூர்த்தி, மகன்கள் தங்கபாண்டியன் மற்றும் மணிகண்டனை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே வெட்டி கொலை செய்யப்பட்ட சண்முகவேல் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளார். மேலும் சண்முகவேல் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். வங்கிகளுக்கான ரெப்கோ வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை என ரிசர்வ் வங்கி ஆளுநர் அறிவித்துள்ளார். ரெப்கோ ரேட் எனும் வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை எனவும் ரெப்கோ ரேட் விகிதம் 5.5% தொடரும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அறிவித்துள்ளார். வட்டி விகிதங்களில் மாற்றம் குறித்து 2 மாதங்களுக்கு ஒருமுறை நிதி கொள்கை குழு கூட்டம் நடைபெறும். அதன்படி மும்பையில் நடைபெற்ற கூட்டத்துக்கு பின்னர் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். அப்போது அவர் ரெப்போ ரேட் விகிதம் 5.5 என்ற அளவிலும் இந்த ஆண்டு பிப்ரவரி முதல் சில்லறை பணவீக்கம் 4% குறைவாகவே உள்ளதாக தெரிவித்தார். எனவே வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அளிக்கும் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றம் ஏதுமில்லை என்றும் வங்கிகள் தரும் வீட்டு கடன் மற்றும் வாகன கடன்களில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். உத்தரகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். உத்தரகாசியில் செவ்வாய்க்கிழமை மேக வெடிப்பால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் தராலி கிராமம் நிலச்சரிவில் புதைந்தது. இந்த இயற்கை சீற்றத்தால் 4 பேர் உயிரிழந்ததாகவும் 70 பேர் மாயமாகி உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுவரை 4 உடல்கள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளன. கனமழை தொடர்வதால் மீட்பு பணிகளில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. ராணுவ கர்னல் ஹர்ஷ்வர்தன் தலைமையில் 150 ராணுவ வீரர்கள் சம்பவ இடத்தில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களுடன் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர், இந்திய திபெத்திய எல்லை காவல்படை மற்றும் மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட பல குழுக்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளன. தராலியில் நடைபெறும் மீட்பு பணிகளை நேரில் ஆய்வு செய்த உத்தரகண்ட் முதலமைச்சர் விடுதிகளில் இருந்து மீட்கப்பட்டவர்களுக்கும் கிராம மக்களுக்கு தேவையான உணவு, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை உடனடியாக வழங்க உத்தரவிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கோவில் திருவிழா நடத்துவது தொடர்பாக 2 தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக பெண்கள் சாமி ஆடி கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் பகுதி ஈஸ்வரன் கோவில் வீதி அருகே நீதி காத்த மாரியம்மன் கோவில் புதிதாக கட்டப்பட்டு கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இந்த கோவில் சம்பந்தமாக 20 வருடங்களுக்கு முன்பு 2 சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கோவில் கட்ட முடியாமல் கடந்த ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. தொடர்ந்து ஒரு சமூகத்தினர் ஆடி மாதமும் மற்றொரு சமூகத்தினர் ஐப்பசி மாதமும் திருவிழா நடத்த வேண்டும் எனவும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு கம்பம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆனால் 2 தரப்பினரும் ஆடி மாதத்தில் திருவிழா கொண்டாட முற்பட்டனர். இதனால் 2 தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வெண்ணந்தூர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது 10க்கும் மேற்பட்ட பெண்கள் சாமி ஆடி கம்பத்தை எடுக்க கூடாது என கூச்சலிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பெண் வேடமிட்டு கத்தியை காட்டி மிரட்டி உறவினர் வீட்டிலிருந்த 40 சவரன் நகைகளை கொள்ளையடித்த நபர் கைது செய்யப்பட்டார். ஆம்பூரை சேர்ந்தவர் முபாரக் என்பவரது வீட்டிற்கு பலமுறை சென்று அவரது உறவினர் தன்வீர் அகமத் கடன் கேட்டுள்ளார். ஆனால் முபாரக் தர மறுத்துள்ளார். இதனால் முபாரக் வெளியே சென்ற நிலையில் முஸ்லிம் பெண்கள் போல் புர்கா அணிந்து வீட்டிற்குள் நுழைந்த தன்வீர் அகமத் முபாரக் மனைவியிடம் கத்தியை காட்டி மிரட்டி 40 சவரன் நகைகளை கொள்ளையடித்துவிட்டு தப்பி சென்றுள்ளார்.
இது குறித்து அளித்த புகாரின் அடிப்படையில் ஆம்பூர் நகர போலீசார் தன்வீர் அகமத்தை தேடி வந்தனர். இதனை அடுத்து தன்வீர் அகமத்தை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 31 சவரன் நகைகளை பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களின் தினக்கூலியில் முறைகேடு நடந்ததா என லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். ஆற்காடு நகராட்சியில் 102 ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஒப்பந்த காலம் முடிந்த நிலையில் மகளிர் சுய உதவிக்குழு வாயிலாக தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு தினக்கூலி அடிப்படையில் நாளொன்றுக்கு 489 ரூபாய் வழங்க வேண்டும். ஆனால் 370 ரூபாய் மட்டுமே வழங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதன் பேரில் மாவட்ட ஆய்வுக்குழு துணைத் தலைவர் ரமேஷ் தலைமையிலான ராணிப்பேட்டை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஆற்காடு நகராட்சி அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கணக்கில் வராத 79,500 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் கஞ்சா போதை மதுவால் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுகிறது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற நடைபயணத்தை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மேற்கொண்டார். முன்னதாக அங்குள்ள லட்சுமி நரசிம்மர் திருக்கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் காந்தி சாலை, அண்ணா சாலை, பேருந்து நிலையம் வழியாக கருமாரியம்மன் கோயில் வரை நடைபயணம் மேற்கொண்டார். அப்போது அங்குள்ள வியாபாரிகளிடம் சோளிங்கர் நகர பகுதியில் உள்ள பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்தார். அவருடன் விஜய பிரபாகரனும் உடனிருந்தார். தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிகவிற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் எனவும், வெற்றி பெற்றால் நமது தொகுதியில் என்னென்ன குறைகள் உள்ளதோ அத்தனை குறைகளையும் நிவர்த்தி செய்து ஒரு சிறந்த தொகுதியாக மாற்றி காட்டுவோம் என உறுதியளித்தார். மதிமுகவில் 90 வயதை கடந்து பொள்ளாச்சி தெற்கு மாவட்ட அவைத்தலைவராக உழைக்கும் சீலகாம்பட்டி கோவிந்தராசனுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட அவைத்தலைவரும் பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய செயலாளருமான சீலகாம்பட்டி கோவிந்தராசன் அவர்களின் 91வது பிறந்த நாளை முன்னிட்டு மதிமுக கோவை புறநகர் தெற்கு மாவட்ட மதிமுக சார்பில் பாராட்டு விழா மற்றும் 1 லட்சம் பொற்கிழி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை செயற்குழு உறுப்பினர் நல்லாம்பள்ளி நாச்சிமுத்து மற்றும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் குகன்மில் செந்தில் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சீலகாம்பட்டி கோவிந்தராசன் அவர்கள் 100 ஆண்டுகள் கடந்து நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் பாராட்டத்தக்க வகையில் நிறைந்த ஆரோக்கியமும் நீடிய ஆயுளும் பெற்று இயக்கத்திற்கு வலு சேர்க்கவும், குடும்பத்தினர் மகிழத்தக்க வகையில் எந்த பிணிக்கும் ஆளாகாமல் உடல் நலத்தோடும் உள்ள நலத்தோடும் வாழ்வாங்கு வாழ வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் மதிமுக மாநில அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ், கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் கணபதி செல்வராஜ், திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் புத்தரச்சல்மணி, திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர் அரிமா நாகராஜ், பொள்ளாச்சி மதிமுக நகரமன்ற உறுப்பினர் துரைபாய், மதிமுக முரளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் வட்ட அளவிலான கைப்பந்து மற்றும் கூடைப்பந்துக்கான குறுவட்ட போட்டி நடைபெற்றது. மயிலாடுதுறையில் உள்ள தனியார் பள்ளியில் மயிலாடுதுறை குறுவட்ட அளவிலான கைப்பந்து மற்றும் கூடைப்பந்து போட்டிகள் நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை வட்டத்தில் இருந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் என 15 பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். குறுவட்ட இணை செயலாளர் துரைமுருகன் மேற்பார்வையில் நடைபெற்ற இப்போட்டியில் மாணவ மாணவிகள் தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 75,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் விற்பனையாகி வருகிறது. இந்நிலையில் இன்று சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து
75,000 தாண்டி உள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 9,380 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் ஆபரண தங்கம் சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 75,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 126 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,26,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நல்ல வர்த்தக கூட்டாளியாக இல்லாத இந்தியா மீது 24 மணி நேரத்தில் அதிக வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்த இந்தியா நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதனால் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% கூடுதல் வரி விதிக்கப்படும் என கடந்த மாதம் 31ஆம் தேதி அதிபர் டிரம்ப் அறிவித்தார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய், ஆயுதங்களை வாங்கும் இந்தியாவுக்கு அபராதமும் விதிப்பதாக டிரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தார். இந்நிலையில் இந்தியா மீது கூடுதல் வரி விதிக்கப்படும் என டிரம்ப் மீண்டும் தெரிவித்திருந்தார். இது குறித்து அவர் வெளியிட்டிருந்த பதிவில், இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதுடன் அதை வெளிச்சந்தையில் கொள்ளை லாபத்துக்கு விற்று பயனடைந்து வருகிறது எனவும், இதற்காக இந்தியா மீதான வரிகளை கணிசமாக உயர்த்துவேன் எனவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் இந்தியா மீதான வரியை உயர்த்துவதாக டிரம்ப் மீண்டும் மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக பேசிய டிரம்ப், அமெரிக்காவுடன் இந்தியா ஒரு நல்ல வர்த்தக கூட்டாளியாக இல்லை. அவர்கள் எங்களுடன் நிறைய வணிகம் செய்கிறார்கள் எனவும், ஆனால் நாங்கள் அவர்களுடன் வணிகம் செய்வதில்லை. அதனால் இந்தியா மீது 25% கூடுதல் வரி விதிக்க முடிவு செய்தோம் எனவும் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 14 ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி கண்ட தமிழ்நாடு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் 2 மணி வரை ஒத்திவைப்பு. தமிழக மீனவர்கள் 14 பேர் படகுடன் சிறைபிடிப்பு, இலங்கை கடற்படை மீண்டும் அராஜகம். உடுமலை அருகே எஸ்ஐ வெட்டி படுகொலை, 1 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். வங்கிகளுக்கான ரெப்கோ வட்டி விகிதங்களில் மாற்றம் இல்லை, ரிசர்வ் வங்கி ஆளுநர் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.